குறைவற்ற செல்வம் நலமுடன் வாழ்வோம். வணக்கம் சார். It's a pride and pleasure to invite Dr. Balamurugan sir, HOD, Professor, Department of Pulmonary Critical Care and Emergency Medicine, ACES Medical College and Hospital, Chennai. It will be my pleasure and pride to give a short introduction about our guest of today's interview. Dr. S. Balamurugan sir has completed his MBBS from JJM Medical College, Davanchir. Sir then pursued his diploma in tuberculosis and chest diseases and DNB in respiratory medicine from the Institute of Thoracic Medicine, Madras Medical College, Chennai. Dr. S. Balamurugan sir is the director and principal investigator, respiratory and diabetic clinical trials at Chennai Chest and Diabetes Research Institute. Sir is also working as a professor, Department of Pulmonary Critical Care and Sleep Medicine, ACES Medical College and Hospital, Chennai. Sir is also a visiting consultant at many multi-speciality hospitals such as Apollo Speciality Clinic, VHM Multi-Speciality Hospital, Chennai. Dr. S. Balamurugan sir is also involved in Institutional Ethics Committee, Scientific Advisory Committee and member in Medical Education Unit. It is a pride and pleasure to have this interview session with you, sir. I, Dr. K. Ramalakshmi, Lecturer, Faculty of Physiotherapy, Dr. MGR Education and Research Institute, feeling privileged to host this interview sessions about the COPD. Good morning, sir. That was a nice, lovely introduction. Thank you. So today we are going to discuss about COPD. So what is COPD, sir? Like, எப்படி தமிழ்ல வந்து நம்ம COPD எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஓகே. COPD for practical purposes நம்ம அதை COPD-ஆக வச்சுக்கலாம். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட நுரையீரல் அழற்சி நோய். யூஸ்வலாக 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வரும். முக்கியமான காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் டு நாக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் ஸ்மோக்கிங், அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன், வேலை செய்கிற இடத்துல இருக்கிற புகை, நிறைய கிராமத்திலலாம் பார்த்திங்கன்னா அந்த வரட்டி அதெல்லாம் வச்சு அடுப்பு மூட்டுவாங்க. ஸோ அதனால் நிறைய காரணங்கள்னால வரும். நுரையீரல் ஆஸ்துமா மாதிரி இது சுருங்கும். ஆனால் ஆஸ்துமாவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆஸ்துமா சுருங்கி மருந்துங்களை கொடுத்தா திரும்பி விரிவடையும். பட் சிஓபிடி வந்து ஒன்ஸ் நம்ம சிஓபிடின்னு டயக்னோஸ் பண்ணிட்டோன்னா லைஃப் லாங்காக சிஓபிடி இருக்கும். இந்த நாக்ஷியஸ் பார்ட்டிகல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மோக்கர் அதனால் வியாதி வருதுன்னா ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும், கொடுக்குற மருந்துங்களை எடுக்கணும். மருந்துங்க மட்டும் பத்தாது, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோதெரப்பி லைஃப் லாங்காக பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வியாதி டெஃபினட்டாக கண்ட்ரோலில் இருக்கும். மூச்சுக்குழா சுருங்கிறது, சுருங்கி விரிகிற தன்மையை நுரையீரல் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எஸ் சார். ஸோ இப்போது காசஸ் வந்து லைக் இந்த ஸ்மோக்கிங் இது எல்லாமே லைக் வேறு தே ஆர் த ப்ரைமரி காசஸ். ஸோ செகண்டரி காசஸ் ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா இல்லை ஏதாவது நோய் வந்ததுக்கப்புறம் சிஓபிடி வரும். இப்போ வந்து ஆஃப்லேட் பார்த்திங்கன்னா அதுக்கான இன்புட்ஸ் நிறைய வந்திருக்குது. காரணங்கள் பார்த்திங்கன்னா பேசிக்கலி சிகரெட் ஸ்மோக்கிங் வெஸ்டர்ன் பாப்புலேஷனில், பட் இந்தியன் பாப்புலேஷனில் பயோமாஸ் எக்ஸ்போஷர்னு சொல்லுவோம். அதாவது கிராமத்து பகுதியில் பார்த்திங்கன்னா இன்னும் கூட அது கேஸ் எல்லாம் இல்லாமல் இந்த வரட்டி விறகு அதெல்லாம் தான் அடுப்பு மூட்டுவாங்க. அதில் வர புகைகள் அதையே சுவாசிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வரும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் முக்கியமான காரணம். அஃப்கோர்ஸ் ஸ்மோக்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்டிவ் ஸ்மோக்கிங், இப்போ மேல்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வியாதி வரும். ரெண்டாவது வீட்டில் இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கும் அதனால் வியாதி வரும். இவங்க இன்ஹேல் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸேல் பண்ணுற அந்த புகையை அவங்க சுவாசிச்சாங்கன்னா நாளடைவில் அவங்களுக்கு வரும். ஸ்மோக் பண்ணுற எல்லாருக்குமே சிஓபிடி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. 120-25 பேருக்கு தான் அது வரும். பட் மீதி இருக்கிற 75-80% பேர் சேஃபாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, அவங்களுக்கு சிஓபிடி வராது. பட் ஸ்மோக்கிங்னால் வர மற்ற வியாதிகள் லைக் ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம், பேராலிசிஸ் வரலாம், வேரியஸ் கேன்சர்ஸ் வரலாம், லங் கேன்சர்ஸ்லாம் வரலாம். இப்போ 20-25% சிஓபிடி வரும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான காரணம். மற்ற காரணங்கள்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொல்யூஷன், வெளியில் பொல்யூஷன் அதிகமாக இருந்தால் வரும். வேலை செய்கிற இடத்துல பொல்யூஷன் இருக்கும், மைன்ஸில் வேலை செய்வாங்க, புகை அதிகமாக இருக்கிற இடத்துல வேலை செய்வாங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி சில விதமான வியாதிகள்னாலே வரும். முக்கியமாக வந்து டியூபர்குலோசிஸ் வந்து பாதித்து அது மருந்துங்களை எடுத்து சரியாயிட்டால் கூட ப்ராப்பரான கேர் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் தென் ப்ராபப்ளி அது வந்து சிஓபிடி மாதிரியான வியாதியாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு சில வியாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக அதனால் சிஓபிடி வராது, பட் சிஓபிடி வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வியாதிகள்னால் அது அதிகமாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிபி, சுகரில் இருந்துச்சுன்னு சொன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும், அதனால் அவங்களுக்கு வியாதி சீக்கிரமாக அதிகமாகிடும். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷன் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை தமிழ்நாடுல எடுத்துகிட்டா எத்தனை பேர் வந்து இப்போ சிஓபிடினால் எஃபெக்ட் ஆகுறாங்க சார்? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the statistics does not differ much. தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 10% பேருக்கு
இந்த வியாதி இருக்குது. ஓகே. ஆனால் நீங்கள் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக வயசானவங்களை பாதிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்மோக்கிங்னால் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா 20 வயசில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா 5 வருஷம் 10 வருஷத்துல வராது. அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷம் ஆகும் வியாதி உருவாகிறதுக்கு. 40 வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வியாதியோட தன்மை அதிகமாகிறது 55-60 வயசில் தான் அதிகமாகும். ஸோ வயசானவங்களில் 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 50% அவங்க வியாதிக்கான காரணம் COPD. அவங்க இறப்புக்கான முக்கியமான காரணமாகவும் இது இருக்குது. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா உலக அளவில் எந்தெந்த வியாதிகள்னால டெத்ஸ் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா COPD 6வது இடத்துல இருந்தது. ஸோ அந்த இதுலேயே அதிகமாகி போயிட்டு இருக்கும்போது 2015 2வது இடத்துக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் இது 2010 2வது இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ கார்டியாக் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்ஸ்க்கு அடுத்தபடியாக COPD இருக்குது. இன்னும் ஒரு 1 டிகேட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் இதை ஹார்ட் அட்டாக்கே மிஞ்சிடும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கான மருந்துகள், மூச்சு பயிற்சி, ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாவே இருக்கலாம். எஸ் சார். இப்போ யாரெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், லைக் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஸ்மோக்கிங் இவங்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் இருக்காங்க. பட் வேறு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் ஆக்குபேஷனல் ஹெல்த் ஹசார்ட்ஸில் அதனால வந்து COPD வருமா? கண்டிப்பாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங். ஒன்று புரிஞ்சுக்கணும், என் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாரு அதனால் அவருக்கு தான் ப்ராப்ளம் வரும், எனக்கு வராதுன்னு எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு நினைக்கக்கூடாது. அவர் ஸ்மோக் பண்ணிட்டா அவருக்கு வராமல் இருக்கலாம், அவர் அந்த 80% இருக்கலாம், பட் இவங்களுக்கு வரலாம், ஒய்ஃப் வரலாம். இது வந்து நாங்கள் பேசிவ் ஸ்மோக்கிங்னு சொல்லுவோம். இவங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்குது. 2வது வீட்டில் கேஸ் இல்லாமல் மற்ற விதத்தில் இந்த விறகு விரட்டி இதில் சமைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்குபேஷன்ஸ், ஹை ரிஸ்க் ஆக்குபேஷன்ஸ், முக்கியமாக வந்து அந்த பர்னேஸ், அது கிட்டெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு மாஸ்கெல்லாம் போடாமல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ COPD இவங்களுக்கு தான் வரும்னு கிடையாது, நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் பிளேசஸில் வந்து ப்ரீ பிளேஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமான்ட்டு அதில் வந்து லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் இஸ் மேண்டேட்டரி. ஸோ பீரியாடிக்கலாக வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, முக்கியமாக ஸ்மோக்கர்ஸ், அவங்களுக்கு வியாதி வெளியில் தெரியாமல் இருக்கலாம், பட் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால வருஷம் அவங்க வந்து இது பார்த்துக்கிறது நல்லது. திஸ் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டாப்பிங் ஸ்மோக்கிங். ஓகே சார். சார், இப்போது எப்படி வந்து நம்மளோட இந்த COPD வந்து எப்படி நம்மளோட நுரையீரலை வந்து எப்படி பாதிக்குது? லைக் வாட் இஸ் எப்படி ஸ்டேஜாக நம்ம நுரையீரல் பாதிக்குது? ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், இனிஷியலாக எப்படி இருக்கும்? ஓகே, ஸ்மோக்கிங்னால COPD வந்துடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் இது வந்து 4 விதமாக பிரிப்போம். ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு. நிறைய காரணங்கள். 1, நுரையீரல் எவ்வளோ திறன் இருக்குதுன்றதை பொறுத்து இருக்குது. 2வது அவங்களுக்கு அடிக்கடி அதிகமாகும் வியாதி, எக்ஸாசர்பேஷன் சொல்லுவோம், அதனால் இருக்குதான்னு கண்டுபிடிப்போம். 2வது சிம்டம்ஸ் இருக்குதா, வீட்டில் உட்காந்துருக்கும் போது மூச்சு வாங்குதா, இல்லை இருமல் இருக்குதா, இந்த சிம்டம்ஸ்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம், ABE அப்படின்ட்டு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் நுரையீரல் வந்து சுருங்கும், மூச்சு குழா வந்து சுருங்கும், அதனால் மூச்சு விடுறதுக்கு சிரமம் வரும். 2வது சளியை உற்பத்தி பண்ணுற அந்த கிளான்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களுக்குலாம் 10 ml சுரக்குதுன்னா COPD பேஷண்ட்ஸ்க்கு அந்த கிளான்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகும், அதோட இருக்கிறதோட திக்னஸ் அதிகமாகும். ஸோ நிறைய திரவம் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிளான்ஸ் சுரக்கிறதுனால அவங்களுக்கு 50 ml சுரக்கும். நைட்டு தூங்கும்போது அடைச்சிக்கும், பகலில் இருமல் வரும். ஸோ அவங்களுக்கு இருமல் ரொம்ப அதிகமாக வரும், சளியோடு வரும். 2வது மூச்சு வாங்கும். ஸோ இதெல்லாம் பிகினிங் ஸ்டேஜஸில். அப்பயும் அவங்க அந்த எக்ஸ்போஷர்லேருந்து வெளியில் வராமல் இருக்காங்க, ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, மருந்துங்களை கொடுக்கறதையும் எடுக்கிறது இல்லை, மூச்சு பயிற்சிகள் பண்ண மாட்டேன்றாங்கன்னா வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 போகும். ஸோ மூச்சு வாங்குறது அதிகமாகும், இருமல் சளி அதிகமாகும், நுரையீரல் இன்னும் சுருங்கிக்கிட்டே வரும். நாங்கள் நுரையீரல் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலாக நார்மலாக ஒருத்தங்களுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அதில் 80% இருந்தால் போதும்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும். அது நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருது. 50% வர ஆரம்பிச்சுன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும், வீட்டிலேயே பெட்டோடு தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எதனால் வியாதி வருதோ, ஸ்மோக்கிங் நிறுத்தணும், பொல்யூஷன் அதை நிறுத்தணும், விறகுகள் சமைக்கிறது அதை நிறுத்தணும். ஸோ நிறுத்துறது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மருந்துங்களை எடுத்துக்கணும், மூச்சு பயிற்சிகள் பண்ணிட்டு வரணும். ஸோ இப்போது நம்மளுக்கு இந்த நார்மலாக இந்த மூச்சு திணறல்
இரவு நேரத்தில் மூச்சு திணறல், இது எல்லாத்துக்குமே நம்ம இப்போ டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க என்ன இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க? இரவு நேரத்தில் மூச்சு திணறல்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு சிஓபிடி மட்டும்தான் காரணம்னு கிடையாது, மற்ற காரணங்கள் இருக்கும். ஓகே சார். மூச்சு திணறலுக்கான காரணம் நுரையீரலாக இருக்கலாம், இருதயமாக இருக்கலாம், இல்லை வேறு சில ப்ராப்ளமாக இருக்கலாம். என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அது அவங்களோட ஹிஸ்ட்ரி ஏற்ற மாதிரி தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களுக்கு பிபி சுகர் ரொம்ப நாளாக இருக்குது, அவங்களுக்கு ராத்திரி போய் படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, திடீர்னு எழுந்து உட்காந்துக்கிறாங்க ராத்திரினா, அது இருதயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸ்மோக் பண்ணுறாங்க, பகலில் அதிகமாக இருக்குது, ராத்திரிலையும் அதிகமாக இருக்குது, இருமல் சளி இருக்குது, அது சிஓபிடியாக இருக்கலாம். ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும் வருது, மழைக்காலம் பனிக்காலத்தில் மட்டும் இந்த மாதிரி மூச்சு திணறல் வருது, மூச்சு இழுத்து விட்டாங்கன்னா உள்ள வீசிங் சவுண்டு கேட்குது அப்படின்னா அது ஆஸ்துமாவாக இருக்கலாம். இல்லை வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் மைன்ஸில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நாளாக மூச்சு வாங்குது, வறட்டு இருமலாக இருக்குது, இது வந்து இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸாக இருக்கலாம். ஸோ என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். வாட் எவர் இட் இஸ், ஒரு பேஷண்ட் ஃபஸ்ட்டில் வராங்கன்னா ஹிஸ்ட்ரியை தவிர்த்து நம்ம வந்து பேசிக் இன்வெஸ்டிகேஷன் செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்போம். செஸ்ட் எக்ஸ்ரேல சிஓபிடிக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது, முக்கியமாக மைல்டர் ஸ்டேஜில் இருக்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியாது. ஆனால் நுரையீரல் செஸ்ட் எக்ஸ்ரேன்றது எப்பயுமே ஒரு ஃபோட்டோ மாதிரி. ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை போய் நீங்கள் பார்த்தோன்னே சொல்ல அவர் நல்லா இருக்காரா இல்லையா, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காரா இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியும் எக்ஸ்ரே. பட் அவர் எப்படி நல்லவராக கெட்டவரான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு நீங்கள் நுரையீரல் பயிற்சி பண்ணணும், நுரையீரல் டெஸ்ட் பண்ணணும். அந்த டெஸ்ட் பண்ணால் எந்த அளவுக்கு நுரையீரல் பாதிச்சிருக்குதுன்னு தெரியும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, சிஓபிடி இது ரெண்டுத்துக்குமே ஒரே சிம்டம்ஸ் தான் வரும். அதுக்கும் மூச்சு வாங்கும், இருமல் சளி இருக்கும், வீசிங் இருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மருந்துகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவோம், மருந்து கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம். ஆஸ்துமா நான் சொன்ன மாதிரி மருந்து கொடுத்தா கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகும். ஸோ எவ்வளோ முன்னேற்றம் தெரியுதுன்னு பார்ப்போம். நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சதுன்னா ஆஸ்துமா, முன்னேற்றம் கொஞ்சம் தான் தெரியுதுன்னா அது சிஓபிடி. ஸோ பிஎஃப்டின்னு சொல்லி லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸ்பைரோமெட்ரி, இந்த ஸ்பைரோமெட்ரியை பண்ணி கண்டுபிடிச்சோன்னா எந்த அளவுக்கு வியாதி இருக்குது, என்ன விதமான மருந்துங்களை கொடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே சார். சார் இப்போது என்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன மெடிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கணும் சார்? ஓகே, சிஓபிடி சர்ஜரி ஏதாவது இருக்கா? இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. முதல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் மோஸ்ட்லி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கன்ஃபார்ம்டாக வியாதியை குணப்படுத்தணும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி ஆஸ்துமா எதனால் ஒரு ட்ரிகர்னு கண்டுபிடிச்சி அந்த ட்ரிகரை அவாய்ட் பண்ணிட்டிங்கன்னா ஆஸ்மா வராமல் இருக்கும். வந்துச்சுன்னா மருந்துங்க எடுத்தால் நல்லா இருப்பாங்க. ஆனால் சிஓபிடி அப்படி கிடையாது, வந்துச்சுன்னா வந்தது தான். ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் கன்ஃபார்ம்டாக வியாதியை குறைக்கும் அப்படின்னிங்கன்னா அது ஸ்மோக்கிங் செசேஷன் தான். ஸ்மோக்கிங் மட்டும் கிடையாது, என்ன காரணத்தினால வந்ததோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் முதல் இது ஃபஸ்ட்டு. செகண்ட் இது பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குதோ அதுக்கான மருந்துங்களை கொடுப்போம். அது வந்து நுரையீரல் டெஸ்ட் பண்ண தெரியும். அது வந்து இனிஷியலாக லாமா அப்படின்ற மருந்துங்கள்லாம் நிறைய வந்திருக்குது இப்போ. ஸோ அந்த மருந்துங்களை கொடுத்தோன்னா மூச்சுக்குழாய் சுருங்கி இருக்குது, அந்த சுருங்கி இருக்கிற மூச்சுக்குழாய் விரிவடை வைக்கிறதுக்கான மருந்துகள் 2 விதம் இருக்குது. அது ரெண்டுத்தையும் தனியாகவும் கொடுக்கலாம், கம்பைன் பண்ணி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைல்டு டிசீஸாக இருந்தால் தனித்தனியாக கொடுப்போம், கொஞ்சம் அதிகமாகுதுன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாசர்பேஷன்ஸ் அதிகமாக வருது, திடீர்னு மூச்சு அதிகமாக வாங்குது, சளி பிடிக்குது அவங்களுக்கு அப்படின்னும்போது சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சளி பிடிக்காமல் பார்த்துக்கிறதுக்கு தடுப்பூசிகள்லாம் போடலாம். பட் சளி பிடிச்சி அட்மிட் ஆகிற அளவுக்கு அதிகமாக இருக்குதும் போது நம்ம ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம். ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரைகளை கொடுத்துட்டு இன்ஹேலர்ஸாகவும் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது, அது மாத்திரையாக போடுறது தடுத்து நிறுத்தணும். இன்ஹேலர்ஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் இன்ஹேலர்ஸ் அட்வைஸ் பண்ணுறோன்னா, இன்ஹேலர்ஸ் எடுக்கிறதுனால மருந்து நேரடியாக நுரையீரலுக்கு போகுது. மாத்திரையாகவும் கொடுக்கலாம், இன்ஜெக்ஷன்ஸாகவும் கொடுக்கலாம். மாத்திரையாக கொடுத்தா வயிற்றுக்கு போயிட்டு கரைஞ்சி ரத்தத்துக்கு வந்து ரத்தம் மூலமாக நுரையீரலுக்கு வரும். அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மருந்து வந்து ரத்தத்தில் கலக்கிறதுனால ரத்தம் போகிற இடத்துக்குலாம் மருந்து போகும், பக்க விளைவுகள் வரும். இன்ஜெக்ஷன்ஸ் போட்டால் சீக்கிரமாக வேலை செய்யும், பட் அதுலேயும் ரத்தத்தில் கலந்து தான் போகுது, பக்க விளைவுகள் வரும். இன்ஹேலர்ஸ் எடுத்தால் நுரையீரலுக்கு நேரடியாக மருந்து போகிறதுனால பக்க விளைவுகள் கிடையாது. ஒன்று, மருந்தோட டோஸ் கம்மியாக தான் கொடுப்போம். 3வது, சீக்கிரமாக வேலை செய்யும், 2-3 நிமிஷத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அது அட்வான்டேஜ். பட் அது மருந்துகளும் எடுக்காமல் இருக்கணும்னா அவாய்ட் பண்ணுறது தான் முதல் இது. ஸோ விதவிதமான மருந்துகள்லாம் வந்திருக்குது. டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜிங். இன்னும் கொஞ்சம் மோசமாகுதுன்னும் போது இன்ஹேலர்ஸோடு சேர்ந்து மாத்திரைகளையும் கொடுப்போம். 3வதாக பார்த்திங்கன்னா, மருந்துங்களே எல்லாமே கிடையாது, நான் ஃபார்மகலாஜிக்கல் தெரப்பி. முக்கியமாக மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுவோம். விதவிதமான மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது, அதை கற்றுக் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணி வீட்டிலே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் சுமாராகும். ஃபைனலி சர்ஜரி வந்து இப்போ ரீசன்ட் அட்வான்சஸ் நிறையவே வந்திருக்குது. சர்ஜரியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, காயில்ஸ்னு சொல்லுவோம். உள்ளே வந்து அந்த காயில்ஸை போட்டு விரிவடை வைப்போம். இது வந்து ஜஸ்ட் இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரியே தான் இதுவும். உள்ள காயில்ஸ் வச்சு பெருசாக்கும், ஸோ தட் அது மூச்சுக்குழாய் திரும்பி சுருங்காமல் இருக்கிறதுக்கு. பட் அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், காஸ்ட் ஃபேக்டர்லாம் பார்க்கும்போது பிகினிங் ஸ்டேஜஸில் ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டு நீங்கள் மருந்துங்களை ஒழுங்காக எடுத்துகிட்டு மூச்சு பயிற்சிகளை பண்ணாலே போதும் மோஸ்ட்லி. ஸோ சர்ஜரி. ஃபைனலி லங் டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றி யோசிப்போம். பட்
ரொம்ப பேருக்கு நாங்கள் அதை அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ இந்த ரீஹாபிலிட்டேஷன், இப்போ ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் ரீஹாபிலிட்டேஷனில் இப்போ என்ன அட்வான்சஸ்லாம் இருக்குது சார்? லைக் அவங்க அந்த ஆக்குபேஷன்லேருந்து சப்போஸ் அவங்க அந்த மாதிரி ஒரு ஆக்குபேஷன் ஹசார்ட்ஸ் அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அதுலேருந்து நம்ம எப்படி வேறு ஒரு ஆக்குபேஷனுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ண முடியும்? ஓகே, வேறு என்ன ரீஹாபிலிட்டேஷன்லாம் பேஷண்ட்க்கு கொடுக்கலாம் சார்? ஓகே, நாங்கள் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் மெடிசன் ஃபார்மகலாஜிக்கல் தெரப்பி மட்டும்தானே கிடையாது. நான் ஃபார்மகலாஜிக்கல் தெரப்பி ஆல்சோ பிளேஸ் அன் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ரோல். மூச்சு பயிற்சிகள் நான் சொன்ன மாதிரி ரிஹாபிலிட்டேஷன் இஸ் எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எனி சிஓபிடி ட்ரீட்மெண்ட். அது இல்லாமல் முடியாது, ட்ரீட் பண்ண முடியாது. நிறைய இது இருக்குது, லைக் த ட்ரைனிங் எக்ஸசைசஸ், அப்பர் லிம் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம், லோயர் லிம். அது மட்டும் இல்லாமல் பேசிக் திங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்ஸ்லி ப்ரீத்திங்னு சொல்லுவோம். வாயை மூடிக்கிட்டே மூச்சு நல்லா இழுத்துட்டு மெதுவாக மூச்சு விடுறது, அது ஒரு முக்கியமான விஷயம், பர்ஸ்லி ப்ரீத்திங். அதுக்கப்புறம் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி விதவிதமான மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது. ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது சிஓபிடி பேஷண்ட்ஸ்க்கு மூச்சு இழுக்கிறாங்க, ஏர் ட்ராப்பிங்னு சொல்லுவோம். உள்ளே காற்று மாட்டிக்கும், மூச்சு இழுக்க முடியும், ஆனால் மூச்சு வெளியில் விட முடியாது, கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த டைனமிக் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மெதுவாக மூச்சை விடும்போது லங்ஸை எம்டி பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது ரீஹாபிலிட்டேஷன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னும்போது ஆப்வியஸ்லி அவங்களை அங்கே வேலை செய்ய விட முடியாது, வேறு டிவிஷனுக்கு மாற்றிக்க சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது இல்லாமல் அட்மின் டிவிஷன் அந்த மாதிரி எங்கேயாவது மாற சொல்லுவோம். அதுவே முடியாது அப்படின்னும் போது தான் வேலையில் விட்டுட்டு வேறு வேலைக்கே மாறிட சொல்லுவோம். சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து வீட்டு பக்கத்தில் வந்து கான்ஸ்டன்ட் பொல்யூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடை மாறிட சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ரீஹாபிலிட்டேஷனோட ஒரு பார்ட். ஓகே சார். சார் இப்போ ஃபிசியோதெரப்பி வந்து இட்ஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சிஓபிடி ட்ரீட்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ஒரு பேஷண்ட்க்கு சிஓபிடி வந்துருச்சுன்னா அவங்க எவ்வளோ டேஸ் வந்து லைக் ஃபிசியோதெரப்பி எவ்ரி ஃப்ரீக்வெண்ட்லி அவங்க வந்து ஃபிசியோதெரப்பி பார்க்கணும்? ஓகே, நான் இது ரெண்டு விதமாக எடுத்துக்கிறேன். எவ்வளோ டேஸ் பண்ணணுன்றதுக்கு வந்து கணக்கு கிடையாது, லைஃப் லாங் பண்ணி ஆகணும். ஃப்ரீக்வன்சி மேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எக்ஸாசர்பேஷன் அட்மிட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, நாங்கள் வந்து வாரம் வந்து பண்ண சொல்லுவோம் டு ஸ்டார்ட் வித். ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறமா மாதம் வர சொல்லுவோம். நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகிட்டாங்க, ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டாங்க, வியாதி நல்ல கண்ட்ரோலில் வந்திருக்குது, சிம்டம்ஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு போது ஒன்ஸ் இன் 3 months கண்டிப்பாக வந்து பண்ணிக்க சொல்லிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் டெய்லி பண்ணணும். கூப்பிட்டு பண்ணுறது எப்படின்னா அவங்க ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு, இல்லை நியூ டெக்னிக்ஸ் ஏதாவது கற்றுக் கொடுக்கலாம், அதுக்காக தானே தவிர ரெகுலராக வீட்டில் பண்ணிட்டு வரது தான் நல்ல ஆப்ஷன். எஸ் சார். ஸோ வேறு ஏதாவது ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபுட் இன்டேக் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லைன்னா ஏதாவது எடுக்கலாமா எக்ஸ்ட்ராவா, ஆர் எல்ஸ் வி ஹேவ் டு ஏதாவது கம்மி பண்ணணுமா, ப்ரிவென்ட் பண்ணணுமா? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டுனால சிஓபிடி வராது, ஆஸ்துமா வரலாம். ஆஸ்துமாவில் ஃபுட் அலர்ஜி இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் அவங்களுக்கு ஆஸ்துமா வரும். பட் சிஓபிடிக்கு அப்படி கிடையாது. பட் ஹேவிங் செட் தட் சிஓபிடின்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபுட் ஹேபிட்ஸில் கண்டிப்பாக மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவியர் சிஓபிடி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கஷ்டமான ஜீரணிக்கிறத சாப்பிட்டாங்கன்னா அதிகமான ஜீரணிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். ஆக்சிஜன் நுரையீரல் மூலமாக தான் போக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டை ப்ராப்பர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் 3 வேளை சாப்பாட்டையே பிரித்து 6 வேளையாக கொஞ்சமாக அப்பப்போ பட் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகப்படுத்திக்க சொல்லுவோம். ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும், மசில் லாஸ் இருக்கும். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒன்று ரீஹாபிலிட்டேஷன், ரெண்டாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபேட்ஸை முடிஞ்ச அளவுக்கு நிறுத்த சொல்லுவோம், ஜீரணிக்க கஷ்டமாக இருக்குன்றதுனால ப்ரோட்டீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் ஈஸி டு டைஜஸ்ட், அதை எடுத்துக்கலாம். பட் மெயின் கான்சன்ட்ரேஷன் ப்ரோட்டீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அவங்க ஃபுட்டில் அதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்கும், சளி பிடிச்ச இன்ஃபெக்ஷன் வந்து எக்ஸாசர்பேஷன்ஸ் வரும். ஸோ நுரையீரலோட திறன் இன்னும் சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு வந்து நிறைய காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் டெஃபினட்டாக எடுத்துக்க சொல்லுவோம். பேலன்ஸ்டு டயட்டாக என்றைக்குமே ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்த்து என்னென்ன டயட் அவங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறது தான் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே சார். அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் திங்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வேக்சினேஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி சளி அடிக்கடி பிடிக்கும் அவங்களுக்கு, சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும். சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு தே ஷுட் அவாய்ட் கோயிங் டு க்ரௌடட் பிளேசஸ். இந்த ஷாப்பிங் அதெல்லாம் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படியும் போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் மாஸ்க்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், N95 மாஸ்க்கை யூஸ் பண்ணணும். மூணாவது நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி காய்கறிகள், பழங்கள்லாம் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக வேக்சினேஷன்ஸ் போட்டுக்கணும். வேக்சினேஷன்ஸில் வந்து நிறைய வேக்சின்ஸ் இருக்குது, முக்கியமாக 2 வேக்சின். அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதுக்கான காரணம் ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று வைரஸ். ஓகே சார். லட்சக்கணக்கான பாக்டீரியா, லட்சக்கணக்கான வைரஸ் இருக்குது. முக்கியமாக 60% பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான காரணம் நியூமோகாக்கஸ். அதுக்கு அகெயின்ஸ்டாக வேக்சின் இருக்குது, லைஃப் லாங்க்கு வேலை செய்யுது.
வைரஸ்லேயும் நிறைய இருக்குது. முக்கியமான வைரஸ்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், ஃப்ளூ வைரஸ். இப்போ வந்துருக்கு இந்த H3N2 அதெல்லாம் அதில் செஞ்சது தான். ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு நல்ல தடுப்பூசி வந்திருக்குது. ஆனால் அதை வந்து வருஷம் போடணும். ப்ரெஃபரபிளி பிட்வீன் October to March அதில் போட்டுக்கிட்டாங்கன்னா their quality of life would be good. எஸ் சார். ஸோ லைக் ஃபார் ப்ரிவென்டிவ் நம்ம இந்த ஆக்குபேஷன் ஹசார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஆக்குபேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு we can ஆல்ரெடி முன்னாடியே நம்ம இம்யூனைசேஷன் கொடுக்கலாம். ஒன்ஸ் எனி பேஷண்ட் வாட் எவர் பி த கேட்டகரைசேஷன், மைல்டு, மாடரேட், சிவியர் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாங்கள் அட்வொகேட் பண்ணுறது வேக்சினேஷன். ஓகே சார். அஃப்கோர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்மோக்கிங் செசேஷன். ஸ்மோக்கிங்கை வந்து நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, இனிஷியல் ஸ்டேஜஸில் விட்டுருந்தால் சுமாராக இருக்கும் சார், இப்போ நான் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு, நான் இப்போ விட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்பாங்க. ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விட்டுறது நல்லது. நாங்கள் நிறைய ஸ்டடீஸில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நார்மலாக 25 வயசு வரைக்கும் லங்கோட ஃபங்க்ஷன் அதிகமாகும். 25 வயசுலேருந்து ஒருத்தங்க இறக்குற வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 25 ml குறையும். அது ரொம்ப கம்மியான அளவு தான். பட் COPD வரும்போது வேகமாக குறையும். ஸ்மோக்கர்ஸ்க்கு இன்னும் வேகமாக குறையும். எக்ஸாசர்பேஷன்ஸ் வரும்போது ஒவ்வொரு தடவை எக்ஸாசர்பேஷன் வரும்போது 100 ml குறையும். ஸோ 80 வயசில் ஒருத்தங்களுக்கு மூச்சு வாங்குறது இவங்களுக்கு வந்து 45-50 வயசுலேயே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஸ்மோக்கிங்கை விட்டுடுறது தான் சேஃபான ஆப்ஷன். ஓகே சார். ஸோ த இன்டர்வியூ செஷன் வாஸ் ரியலி குட் சார். பேஷண்ட்ஸ்க்கு வந்து COPD பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சிருக்கோம். ஹவு டு ஹேண்டில் இட். பொறுத்தவங்க வந்து ஆக்குபேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து தே வில் பி ஏபிள் டு நோ என்ன இம்யூனைசேஷன்லாம் இருக்குது, வேக்சின்லாம் இருக்குது, எப்படி நம்ம டயட்ரி சேஞ்சஸ் பண்ணலாம், எப்போது எந்த சிம்டம்ஸில் ஒரு டாக்டர் கிட்ட போய் நம்ம பார்க்கணும், எவ்ரி திங் த பேஷண்ட் வில் பி ஏபிள் டு நோ நவ். ஸோ தேங்க்யூ ஃபார் யர் டைம் சார். இட் வாஸ் வெரி தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நலமுடன் வாழ்வோம்.